தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். பெண்களுக்கான வயிற்று வலி, இது மாதவிடாய் வயிற்று வலி. இந்த மாதவிடாய் வயிற்று வலியால் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போது 13 வயது பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாயிருக்கு. வயிற்று வலி தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த வயிற்று வலி ராத்திரியில் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வயிற்று வலியால் அவங்க உருள்றதும் அவங்க கத்துறதும் அடுத்த வீட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் தூங்க முடியாத சூழ்நிலையில் அவங்க எல்லா மருத்துவமனைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அவங்க வேறு ஏதாவது ஒரு இதை செஞ்சுருவாங்களோன்னு, வேறு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க வீட்டிலையே வச்சுருக்கிறாங்களே தவிர இது சரியாயிடும், இதுக்கு வேப்பலையை மட்டும் சாப்பிட்டா போதும்னு கிராமத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது குறிப்பிட்ட நாள் சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த வயிற்று வலி சரியாயிடும். சில பேருக்கு இந்த வேப்பலையை சாப்பிட்டுட்டு வந்தாலும் அந்த வலி இருக்க தான் செய்யும். இதுக்கு உங்கள் பகுதியிலேயே கிடைக்கக்கூடிய மருந்துகள் எத்தனையோ இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் எத்தனை வகை மருத்துவம் இருக்குதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்கும். ஆனால் ஒரு நோய்க்கு பல மருந்துகள் இருக்குது. அதில் ஒரு மருந்து நம்ம இந்த வயிற்று வலிக்காக கொடுக்குறோம். வயிற்று வலி வரும்போது அவங்க சுருண்டுக்குருவாங்க. நேராக படுக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்க இயல்பான வாழ்க்கையை இது பண்ண முடியாது. இந்த வலி வரும் நேரத்தில் அவங்களுக்கு அதிக அளவு கோபம் வரும். இந்த வலியை காட்டிக்கிற முடியாமையே யார் பேசினாலும் அவங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க. ஏன் எரிஞ்சு விழுகிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி. இந்த வலி எப்போது தீரும்? ஒரு சில பேருக்கு 7 நாள் இருக்கும். அந்த வலி 7 நாள் தாங்க முடியாமல் இருப்பாங்க. அந்த உதிரப்போக்கு சரியாக இருக்காது. அதனால் அவதிப்படுவாங்க. இந்த அவதியை சரியாக்கணும், அந்த அவதிப்போக்கிலிருந்து அவங்கள விடுபடணும் அப்படின்னு எல்லாரும் எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு மருந்து தருவாங்க. அது அந்த மாதத்துக்கு மட்டும். அடுத்த மாதம் கரெக்டாக அந்த தேதி வரும்போது வலி வந்துடும். இந்த வலி வர்றதால அவங்களுடைய முகமும் மாறிடும். முகமே ஒரு சுருங்கி போயிருக்கும். முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்காது. எந்த நேரம் வலியிலேயே இருப்பாங்க. இதை வெளியில் சொல்ல முடியாது. இந்த வலி வரும்போது இடுப்பொலியும் சேர்த்து வரும். சில பேருக்கு இந்த வலியால் தலைவலி தாங்க முடியாது. தலைவலி வந்தால் தலையே உடைக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது அவங்கெல்லாம் ரொம்ப அவதிப்படுவாங்க. தலைவலிக்கு போய் மாத்திரை சாப்பிட்டா தலைவலியும் கேட்காம வயிற்று வலியும் கேட்காம இருக்கும். எதுக்கு மருந்து சாப்பிட்றதுனே தெரியாது. தலைவலினா தலையை தேடக்கூடாது. தலையில் தைலம் தடவுறதால தலைவலி சரியாகாது. வயிற்றுக்குள்ளே அல்லது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் தான் தலைவலி வரும். அல்லது தலைவலி வர்றதுன்னா காய்ச்சல் இருந்தால் தான் தலைவலி வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம உடம்புல வேறு இடத்துல ஒரு உபாதை ஏற்படும் போது தான் தலைவலியே உண்டாகும். நம்ம இந்த வலியை விட்டுட்டு தலைவலிக்கு மருந்து எடுக்கக்கூடாது. தலைவலிக்கு மருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கருப்பையில் வலி இருக்கும்போது அவங்களால நடக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கருப்பை கெட்டு போகிற லெவலுக்கு இருக்குது. உணவே சரியில்லாத முறையில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அரிசியில் யூரியா உப்புக்களும் டிஏபி பொட்டாஸ் இந்த உப்புக்களும் அதிகமாக இருக்கிறதால இரத்த குழாயில் அடைப்பு வருது. இந்த அடைப்பு அதிகமாகும்போது உள்ள கர்ப்பப்பையிலையும் இந்த பிரச்சனை இந்த உப்புத்தன்மை போய் ரத்தங்கள் கட்டியாகும். அந்த உதிரம்னு சொல்லுவோம். அந்த உதிரத்தை கட்டியாக்கும்போது வலி தாங்க முடியாமல் போயிடுது. அதனால் அவங்க இயல்பாக செயல்பட முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த பெண்களுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய இது நெட்லிங்கம் இலை. இந்த நெட்லிங்கம் ஏன்னா இது உயரமாக வளர்றதால இதுக்கு பேர் நெட்லிங்கம். இதுக்கு இன்னொரு வழக்கத்தில் உள்ள பேர் அசோகா மரம். அசோகா மரம்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த நாளில் அசோகர் சாலை ஓரத்தில் இந்த மரங்களை அதிகமாக நட்டதால் இந்த இலைக்கு அசோகா மரம், இந்த மரத்துக்கு பேர் அசோகா மரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. நெடுநெடுன்னு வளர்ந்து உயரமாக வளர்ந்ததால் இதுக்கு பேர் நெட்லிங்கம். இதனுடைய பயன் யாருக்குமே தெரியாது. இது சென்னையில் அதிகமாக எல்லார் வீட்டுகள்லேயும் இருக்குது. எல்லா வீட்டுகள்லேயும் இருந்தாலும் இதனுடைய பயன் யாருக்குமே தெரியறதில்லை. இது இந்த வயிற்று வலி, கருப்பையில் உள்ள வயிற்று வலி, மாதவிடாய் வயிற்று வலி, வேறு எந்த வலிக்கும் கிடையாது. மாதவிடாய் வயிற்று வலிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த இலை. இந்த இலையில் முதல்ல இந்த 3-4 இலையை எடுக்காமல் இந்த ஒரு 5ஆவது இலையை இந்த மாதிரி இலையை தான் எடுக்கணும் மருத்துவத்துக்கு. ஏன்னா முதல்ல உள்ள இலைகள்லாம் ஒரு 6-10 வயசுக்குள்ளே வந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இது இந்த சின்ன இலைகள் சரியாக பயன்படும். 15 வயசுக்கு மேலே போகும்போது இந்த 5ஆவது இலையை எடுத்துக்கணும். இந்த கடைசி இலையெல்லாம் தேவையில்லை. ஆனால் வேலை செய்யாதுன்னு இல்லை. ஆனால் இந்த ஒரு 4 இலை தள்ளி 5ஆவது இலை எடுக்கும்போது இதனுடைய மருத்துவ பயன் ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும். வலியை உடனே நிப்பாட்டும். அந்த வலியை நிப்பாட்டும் போது அவங்களுக்கு முகமும் நல்ல ஒரு தெளிவான நிலையில் இருக்கும். இந்த வலி வந்த நேரம் யாருடனும் பேச மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க முடியாது.
இதனால் அவதிக்குள்ளாகி அவங்க வெளியில் போகவும் முடியாத, எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது அவதிப்படுறவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த இலையை போய் பறிச்சுட்டு வர சொல்லி ஒரு சிறு பையனை அனுப்பிவிட்டா போதும். இது வந்து அதிகமாக ரோட்டோரங்கள் சாலை ஓரத்தில் தான் அதிகமாக இருக்கும். காடுகளில் இதை பார்க்குறது கஷ்டம். சாலை ஓரம் அதிகம் இருக்கிறதால இதை வந்து சாலை ஓரத்தில் அசோகர் நட்டதால் தான் இதுக்கு வந்து அசோகா மரன்றோம். இந்த அசோகா இலையை, இந்த நெட்லிங்க இலையில் ஒரே ஒரு இலை போதுமானது. ஒரு இலையை எடுத்து இதனோட வந்து கிராம்பு ஒரு 5 கிராம்பும், இந்த கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கிறணும். இந்த 5 கிராம்பு கூட உங்களுக்கு வந்து இந்த கிராம்பு என்ன செய்யும்னா கர்ப்பப்பையில் தான் வேலை செய்யும். கிராம்பு வந்து பல் சொத்தைகளில் உள்ள புழுக்களை மட்டும் இல்லை, கருப்பையில் உள்ள கிருமிகளை, தேவையற்ற கிருமிகளையும் இது வெளியேற்றுறதுல ரொம்ப தலை சிறந்த மருந்து இந்த கிராம்பு. இந்த கிராம்பு பல் வலிக்கு தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த கிராம்பு. அடுத்து ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து ஒரே ஒரு காய் எடுத்துக்கிட்டால் போதும். இதில் ஒரே ஒரு விதை எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு வேளைக்கு. இது ஒரு வேளைக்கு இது ஒன்று எடுத்தாலே அந்த வலிக்கான மருந்துக்கு போதுமானது. இந்த ஏலக்காய் அதிகமாக மலைப்பகுதியில் விளையக்கூடியது. மலைப்பகுதியில் தான் இது விளையும். இது வந்து பெண்களுக்கு நல்லதை செய்யும். ஏலக்காய் எல்லா இதுலேயும் போடுறாங்க. ஏன்னு கேட்டோன்னா இது வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லது செய்யும், ஆண்களுக்கு இது நல்லது செய்யாது. ஏலக்காயை வந்து எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க வாயில் ஒதுக்கிடுவாங்க. குழந்தை இல்லாத ஆண்கள் இந்த ஏலக்காயை வாயில் ஒதுக்குனா அதுக்கடுத்து அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் தான் போகும். நிறையா பேருக்கு இது விஷயம் தெரியாது. வாயில் அவங்க குடிச்சிருப்பாங்க, குடித்த வாசனை தெரியாமல் இருக்க ஏலக்காயை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது ஏலக்காய் கடைசியில் பார்த்தா அங்கே வீட்டில் குழந்தையே பிறக்காது. இவங்க சின்ன வயசில் தெரியாமல் செய்கிற தவறு. ஏலக்காய் பெண்களுக்கு ரொம்ப அதிக நன்மை செய்யும், ஆண்களுக்கு இது நல்லது செய்யாது. இது வந்து அணுக்களை குறைக்கக்கூடியது ஆண்களுக்கு. அதனால் இந்த ஏலக்காயை வந்து ஆண்கள் ஏதோ ஒரு நேரம் தான் பயன்படுத்திக்கணும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம பாயாசத்தில், லட்டில் இந்த ஏலக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு தவறும் வராது. தினந்தோறும் இந்த குடியாரங்க குடிச்சிட்டு அல்லது வேறு பாக்கு போட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த வாசனையை மாற்றுறதுக்கு இந்த ஏலக்காயை வாயில் மெல்லுட்டு வருவாங்க. அந்த மாதிரி மென்னுட்டு வரும்போது அது நிறைய தவறுகளை உண்டு பண்ணும். இந்த ஏலக்காய்க்கே இவ்வளவு. இது இல்லாமல் புகையிலையை பயன்படுத்துகிறாங்க. புகையிலை பயன்படுத்தி புற்றுநோய் வந்துடும். இந்த புகையிலை பயன்படுத்துறது வாசனை தெரியாமல் இருக்க இந்த ஏலக்காயை மெல்றாங்க. இது மூணும் இல்லாது இதோடு சேர்த்து பனை வெல்லம். இந்த பனை வெல்லம் கர்ப்பப்பைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த பனை வெல்லம் நிறைய சொல்லுவாங்க, ஏன் சாதா வெல்லம் இருக்குது, மண்டை வெல்லம் இருக்குது, சர்க்கரை இருக்குது. இல்லை, அதெல்லாம் இருந்தாலும் பனை வெல்லம் வந்து அடிவயிற்றில் குளிர்ச்சியை உண்டாக்கும், இரத்த குழாய்களை வந்து சீராக ஓட வைக்கும். இந்த நிலையில் ஓடும்போது அந்த கர்ப்பப்பை சுத்தமாக்குறதுக்கு இது ரொம்ப அருமருந்தாக இந்த பனை வெல்லம் சேர்றேன். எந்த ஒரு மருந்துலேயும் நான் பனை வெல்லம் சேர்க்குறேன்னா இந்த பனை வெல்லம் சர்க்கரையவோ அல்லது வேறு எதையோ நமக்கு கூட்டாது, நன்மையை செய்யும். பனை மரத்து அடியில் அந்த இலைய பால் இருக்குது. அந்த பாலை வந்து 48 நாள் சாப்பிட்டாலே கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து நோய்க்கும் அந்த பால், பனம்பால்ன்றது பனங்கல்லுன்றாங்க, அது அதிக அளவுக்கு இல்லை, ஒரு 50 மில்லி அளவுக்கு அதை குழந்தைகளுக்கு கொண்டு வந்து நம்ம பெண்மணிகளுக்கு அதை எப்படி கொடுக்கறதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை கலந்து கொடுக்கணும். சாப்பாடுனா சோறு கிடையாது. பனங்கல் ஒரு 100 மில்லி எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்ற இட்லி மாவில் இன்றைக்கி ஊற்றுனீங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் இவ்வளவு தான் இருக்கிற மாவுனா அந்த சட்டியை விட்டு பொங்கி வெளியில் வந்துடும். இந்த பனம்பால், பனங்கல்லுன்றதை நீங்கள் இட்லி மாவில் ஊற்றி அதை மறுநாள் அந்த இட்லியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வலியை போக்கும். இது யாருக்குமே தெரியாது. பனங்கல், அதை வந்து பனம்பாலுன்னு சொல்கிறோம். இந்த பனம்பாலை வந்து நம்ம இட்லி மாவில், தோசை மாவுக்கு உடனே தோசை சுடலாம். இட்லி மாவில் சுட்டு சாப்பிடும்போது நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றவங்க குறைஞ்சது 8 இட்லியாவது சாப்பிடுவீங்க இந்த பனம்பால் கலந்துருந்தால். அந்த ருசியே தனியாக இருக்கும். பனம்பாலில் செஞ்ச இட்லியோ தோசையோ சாப்பிட்டவங்க கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு மெதுவாக சாப்பிடாத மாதிரியே இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பனம்பாலை பயன்படுத்துகிறாங்க. அந்த பனம்பாலை காய்ச்சி எடுத்ததால் இந்த பனை வெல்லம். இந்த பனை வெல்லத்தை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்னா அந்த சர்க்கரை நோய்க்கும் பயன்படும், கருப்பை நோய்க்கு பயன்படும், எல்லா நோய்க்கும் பனை வெல்லம் வந்து எந்த ஒரு தவறான இதுக்கும் கொண்டு போகாது, நன்மையை மட்டுமே செய்யும் இந்த பனை வெல்லம். இதோடு சேர்த்து நம்ம இந்த நெட்லிங்க இலை, அரச இலை, இந்த அரச இலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். நேயர்களே, இந்த மருத்துவத்தை
யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு பயம் வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த இலை எல்லா இடத்துலையும் ரோட்டோரத்துலேயும் கிடைக்கும். இதை புகைகள் அடிச்சிருக்கோம், வண்டி புகை அடிச்சிருக்கோம். அதை நீங்கள் மெதுவாக தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி அல்லது தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நீங்கள் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்தை தயாரிக்கணும். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்ப்போம். இந்த கர்ப்பப்பை வலிக்கான மருந்து இப்போது தயாரிக்கிறோம். இந்த தயாரிக்கிற முறைக்கு நெட்லிங்க இலை, பனை வெல்லம், 4 கிராம்பு, 1 ஏலக்காய், இது ஒரு வேளைக்கு போதுமானது. இதை வந்து மொத்தமாக இடித்து உருண்டை பிடிக்கலாம். இப்போது பனை வெல்லத்தை கொஞ்சம் இலக்கமாக இருந்ததால் உருண்டை பிடிக்க முடியாத இதில் இருக்குது, அந்த இலகுன நிலையில் இருக்குது. அதனால் பரவாயில்ல, சில பனை வெல்லங்க இப்படி தான் இருக்கும். அதனால் உருண்டை பிடிக்க முடியலனாலும் இதை வந்து ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இதை உள்ளுக்கு சாப்பிட்டா சாயந்தரத்துக்குள்ளே அந்த வலி சரியாயிடும். இந்த கர்ப்பப்பை வலி சரியாகிறது மட்டும் இல்லாமல் இந்த பனை வெல்லமும் இந்த ஏலக்காய், கிராம்பு இதை சாப்பிடும்போது எவ்வளவு வலி உள்ள நுண்கிருமிகளையும் வெளியேற்றக்கூடியது. இது வெளியேறும்போது வலி உடனே குறையும். இதுக்கு நம்ம எங்கேயோ போகணுன்னு இல்லை, இது எந்த நேரம் வேணாலும் வீட்டில் நம்ம தயாரிக்கலாம். ராத்திரி 1 மணிக்கு கூட இதை நம்ம வீட்டில் தயாரிக்கலாம். இலை மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் இந்த முறையை பயன்படுத்தணும். இந்த உருண்டை வரலைன்றதுக்காக வேண்டி இது ஒன்றும் மருந்து இல்லைன்னுலாம் இல்லை. உருண்டை வரணும்னா பனை வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கட்டியாக இருக்க வேண்டியது. இந்த பனை வெல்லம் வந்து கொஞ்சம் இலக்கமான பனை வெல்லமாக இருக்குது, அதனால் உருண்டை சேர்க்க முடியல. அப்படி இல்லாததால் இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு வருதுன்னா 1 கரண்டி அளவுக்கு சாப்பிட்டா போதும். இது வந்து 15 வயசு பெண்கள்லேருந்து 45 வயசு பெண்கள் வரைக்கும் இது வந்து பயன்படும். அது எப்படியாப்பட்ட வலியாக இருந்தாலும், சின்ன குழந்தை 13 வயசு குழந்தையாக இருந்தாலும் நமக்கு 1 ஸ்பூன் கொடுக்கறதுல தவறு இல்லை. வலி கண்டிப்பாக ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே வலியே இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து 3 நாளைக்கு 7 நாளைக்கு இருந்தாலும் அந்த பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த வலியை போக்கக்கூடியது. இது வலியை மட்டும் போக்கல, அவங்களுடைய வாழ்க்கையவே இது இப்போ சரி செய்யும். ஏன்னா பள்ளிக்கு செல்ல முடியாமல் எத்தனையோ பெண்கள் அதை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து போகிறாங்க. அந்த மருத்துவமனைக்கு போகும்போதும் அந்த வலி தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கும் போகிறதில்ல. அங்கே போனதுமே மருத்துவம் வேறு மாதிரி இருக்குது. வலிக்கான மருத்துவ ஊசியை பண்ணுறாங்க. அந்த ஊசி போடுறதுல தவறு இல்லை, அதுவும் ஒரு சிறந்த மருந்து தான். ஏன்னா ஆங்கில மருத்துவம் சில பேர் சரியில்லை அப்படின்னாங்க, அதெல்லாம் கிடையாது. தலை சிறந்த மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவம் ஒன்று. ஏன்னா அவங்க செய்கிறத நம்ம யாரும் செய்ய முடியாது. அவங்க வெட்டி எடுத்து திருப்பி ஒட்டிடுவாங்க, நம்ம இருக்கிறதையே சரி பண்ணிடுவோம். அதனால் அவங்கள விட நம்மளது சிறந்ததான்ல. அந்த நேரம் வலி நிவாரணிக்கு அவங்க தேடுதல்கள் தான் தேவை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உடனே போய் நம்ம வலியை நிப்பாட்ட தான் பார்ப்போமே தவிர அது வெட்டுறாங்களா ஒட்டுறாங்களான்னு நம்ம பார்க்க முடியாது. வலி அதிகமானால் ரொம்ப பலவீனமாகி அவங்களுடைய பலவீனமே உடல் பலவீனமாகி சாப்பிட முடியாமல் அவங்க மேலே வந்து அந்த இரத்த கவிச்சி இருக்கும். இரத்த கவிச்சி இருக்கிறதால வாந்தி தான் வரும். அந்த வாந்தியும் வந்து தலைவலியை உண்டு பண்ணும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு இது ஒரே மருந்து போதும். இந்த மருந்து அவங்க சாப்பிட 3 வேளைக்கு சாப்பிட்டாலே அந்த வலி, அடிவயிற்று வலி, அந்த கருப்பையில் உள்ள வலி நிவர்த்தி ஆகி, இது ஒரு நேருக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், சகோதரிகளுக்கும், குழந்தைகளுக்கும் இது செல்லும். நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் மருந்து கொடுக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனைக்கு போனால் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தாது. நாம் சம்பாதிக்கிறது ஒரு அளவுனா மருத்துவ செலவு 2 மடங்கு போயிடும். அப்போ மருத்துவ செலவுக்கே நம்ம போய் ஆகணும். அதில் இல்லாமல் வருத்தம் அதிகமாகும். மருத்துவ செலவை குறைக்கணும். என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் ஒரு மருத்துவர் ஆகணும். அந்த குறிக்கோளில் தான் இந்த மருத்துவத்துங்களை எவ்வளோ நாளை எங்கள் வீட்டில் மறைச்சி வச்சுருந்த எல்லா மருத்துவத்தையும் நான் உங்கள் ஜி தமிழ் மூலமா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கருப்பை நோய், அது வலி, கருப்பை வலி, சின்ன பிள்ளைங்களுக்கு கருப்பை வலி இருக்குது, வலி தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவையான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி எல்லா பெண்மணிகளும் நம்ம தாய்க்குளங்களும் பயன்படுத்தி வலியிலிருந்து தீர்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையிலிருந்து ஜெயான்ற ஒரு நேயர் கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு குளிர்ச்சியான காய்கறிகள், பழங்கள், குளிர்பானங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது தலைவலி, காது வலி, தொண்டை அடைப்பு இதெல்லாம் வர்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ மருந்து போட்டாலும் அதுக்கு சரியாகிறது இல்லை. நீங்கள் ஏதாவது மருந்து சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க. உடம்புல வந்து நீர்ச்சத்து அதிகமான பெண்களுக்கு இந்த மாதிரியான நோய் வரும்.
இது உடலில் வந்து ரத்தம் பற்றாக்குறை, சத்து பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். சத்து பற்றாக்குறை இல்லாமல் உடலில் தேவையில்லாத இடத்துல நீர்கள் அதிகமாக வந்து தலையில் நீர் இருந்தாலே இந்த நீர்க்கோர்வை குளிர்பானமோ அல்லது எதை சாப்பிட்டாலும் தலைவலியை உண்டு பண்ணும். இந்த நீர்க்கோர்வையை யாருமே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இதை மாதம் ஒரு முறை நம்ம ஆவி பிடிப்போம். இந்த ஆவி பிடிக்கிறதுன்னா நொச்சி இலை எடுக்கிறோம், மஞ்சனத்தி இலை, எலுமிச்சை இலை, அது கூட ஆடாதோட இலை, இந்த மாதிரி இலைகள் எடுத்துக்கிறணும். ஆரஸ்பதின்னு சொல்கிறது இந்த யூகாலிப்ஸ் இலையை சேர்த்துக்கலாம். ஆரஸ்பதின்ற தைலம் சேர்க்கறதுக்கு யூகாலிப்ஸ் சேர்த்துக்கிறோம். இது கூட சேர்ந்து சுக்கு, மிளகு, கொத்தமல்லி விதை, அதான் தனியா, இவைகளெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு நம்ம வந்து உடலில் ஒரு துணியை கட்டிட்டு உள்ளே போய் ஒரு இடத்துல உட்காந்து மேலே 4 போர்வையை பூர்த்தி இந்த பானையில் உள்ள தண்ணியை நம்ம முகத்தில் படும்படி செய்யணும். எல்லாரும் ஆவி பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்னா, உடலில் துணியெல்லாம் போட்டு மொத்தமாக போத்திட்டு உக்காடுறாங்க, முகத்தில் மட்டும் அந்த ஆவி படுற மாதிரி செய்கிறாங்க. அது வந்து ஆவி பிடிக்கிற முறையே கிடையாது. ஆவி பிடிக்கணும்னா ஒரே ஒரு துண்டை கட்டிட்டு நம்ம உட்காந்து மேலே 4 போர்வையை போர்த்திக்கிறணும். உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த துண்டையும் கலட்டி விட்டுட்டு நம்ம பிறந்த மேனியாக உட்காந்து ஆவி பிடிச்சாதான் இந்த நீரானது விலகும். நம்ம உடம்புல எந்தெந்த பகுதியில் தேவையில்லாத நீர் இருக்கோ அதை வெளியெடுக்க இந்த ஆவி பிடிக்கும் முறையை யார் வேணாலும் அவங்கவுங்க வீட்டில் பயன்படுத்தி வெளியிடத்துல போய் இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறாங்க, அந்த ஸ்டீம் பாத்துன்றாங்க, அதெல்லாம் செய்கிறத விட அவங்கவுங்க வீட்டில் எங்களுக்கு இலையே கிடைக்காது, என்ன இலைன்னே தெரியாது, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். சுக்கு, மிளகு, கொத்தமல்லி விதை, அதான் தனியா விதை, இது மட்டும் போதும். கூட வந்து மஞ்சள் பொடி, இதை இந்த 4த்தையுமே கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சோம்னா இந்த உடலில் உள்ள நீரில் தலைக்குள்ளே எவ்வளவு நீர் கோர்வையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடல்ல இருந்து ஒரு முறை பிடிச்சா ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு நீர் வெளியே வந்துடும். அந்த நீர் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. உடனே ஒரு துணி எடுத்து உடலை பூரா துவட்டி நல்லா காய விட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு அன்னைக்கு குளிக்கக்கூடாது. அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் குளித்தோம்னா திருப்பி எவ்வளவு நீர் வெளியே வந்துச்சோ அவ்வளவு நீரை நம்ம தோல் துவாரங்கள் வழியாக உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம ஆவி பிடிச்சதால் இந்த தோல் துவாரங்கள் எல்லாமே திறந்துருக்கும்போது திருப்பி தண்ணி ஊற்றினா திருப்பி நீர் கோர்வையாயிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் துவட்டி நல்லா ஆவி பிடிச்சி முடிஞ்சதும் துவட்டி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நான் வந்து ஆவி பிடிக்கிறேன்னா இன்னொரு முறையும் பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் குளிக்க மட்டும் கூடாது. இன்றைக்கி சாயந்தரம் ஆவி பிடிச்சோம்னா நல்லா துவட்டிட்டு ஃப்ரீயாகிட்டு உட நல்லா ஃபேன் காற்றுலையோ அல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல உட்காந்து தோல் துவாரங்கள் காயிற வரைக்கும் உட்காந்து காஞ்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் அந்த ஆவி பிடிச்ச தண்ணியை திருப்பி சூடு பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதில் உள்ள இலைகளை எல்லாத்தையோ அல்லது வெறும் சுக்கு, மிளகு, தனியா, மஞ்சள் பொடியை போட்டுருந்தோம்னா அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை உடலில் ஊற்றி குளித்து துவட்டிட்டு வந்தோம்னா அந்த வலியெல்லாம் போயிடும், தலைவலின்றதே இருக்காது. இதை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு நீர் கோர்வை 10 நாளைக்கு ஒரு முறை செய்வேன்னா உடம்புல இருக்கிற நீர் மொத்தத்தையும் வெளியெடுத்துரும். அந்த நீர் மொத்தம் வெளியெடுத்தாலும் காய்ச்சல் வந்துடும். அந்த தப்பை செய்யாதீங்க. குறைஞ்சது 60 நாளைக்கு ஒரு முறை இந்த முறையை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா தலைவலியோ உடல் வலியோ அல்லது தலை பாரம், கண் வந்து மங்கலாக தெரியும். நீர் கம்மல்னா கண்ணில் வந்து நீர் கோர்த்துட்டு தலைவலின்னா குறைஞ்சது 175 வகை தலைவலி இருக்குது. தலைவலி என்னையா எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைவலி வரும், இப்போது லைட்டாக பார்த்துட்டே இருந்தால் ஒரு தலைவலி வருது, குடும்பத்தில் சண்டை வந்தால் அந்த தலைவலி இருக்குது, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த தலைவலி இருக்கும், ரேடியோ சத்தம் கேட்காம ஒரு தலைவலி இருக்கும், படிப்பு ஞாபகத்துக்கு வராமல் மறதியாகி தலைவலி இருக்கும், பசங்க தொல்லையால் ஒரே தலைவலி இருக்கும், கணவன் மனைவி சண்டை போடுறத பார்த்து குழந்தைகளுக்கு தலைவலி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தலைவலி. இது எந்த தலைவலியும் நமக்கு கவலைப்படாமல் இந்த நீர் கோர்வையை சரி பண்ணோம்னா இந்த தலைவலி சீக்கிரம் சரியாகும். இந்த ஆவி பிடிக்கிற முறை கண்டிப்பாக துண்டை கட்டிட்டு உள்ளே போய் உட்காந்து அந்த துண்டையும் கலட்டிட்டு நம்ம உள்ளே உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காடுறோம், வேறு எங்கேயும் உட்காரல. அதனால் 4 போர்வையை போத்தி இருக்கும்போது குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணி வெளியே வரும். 2 லிட்டர் தண்ணி வெளியே வரும்போது கண் பார்வை மங்கலாக இருந்தால் கூட தெரிய ஆரம்பிச்சிடும்.
நீர் கோர்வை வெளியாகும்போது தலைவலியே காணாமல் போயிடும். இந்த முறையை பயன்படுத்தி ஜீ தமிழ் நேயர்கள் பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன்.